ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவை வச்சு ஹெல்த்தியான கேக் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பால் 2 கப்பு சத்து மாவு நான் எடுத்துக்கிட்டேன். அதே கப்பால் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையை கூட யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் இருந்ததால் இதை வச்சு யூஸ் பண்ணிட்டேன். எக்கு போட பிடிக்கலன்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் என் குழந்தைக்காக தாங்க இந்த கேக் செய்கிறேன். அவன் அப்படியே மாவாக கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றான். ஸோ அதனால் கேக் ட்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். 1 கப் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் நல்லா நெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். லைட்டாக மேலே மைதா மாவை அப்ளை பண்ணி விடலாம். நெய்யையும் மைதா மாவையும் அப்ளை பண்ணி வச்சதால கேக் அதில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு கடாயில் உப்பு போட்டு அது மேலே கேக் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 40 மினிட்ஸ் வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாலோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கலன்றவங்க பாலுக்கு பதில் கெட்டியான தயிர் கூட ஆட் பண்ணலாம். நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. என் பையன் தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கான். அவன்கிட்ட கொடுக்கலாம் வாங்க. ஆக்சுவலி கேக் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லிட்டு. என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க.